நம்ம வீட்டு செடியில ஒரு பூ பூத்துச்சுன்னா எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? இந்த செடி வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் ஒரு பூ கூட வரல இதுல. அவ்ளோ கஷ்டப்பட்டேன். என்னப்பா இதுல ஒரு பூ கூட வரமாட்டுதே! இவ்ளோ ஹைட்டா வளருதே! ஒரு பூ கூட வரமாட்டுதேன்னு. ஆனா இப்போ ஒரு மொட்டு வச்சத பார்த்தோனே அவ்வளவு சந்தோஷம். டெய்லி வந்து பார்த்துட்டு இருந்தேன். இது அழகா பூ பூத்துருச்சு. அதே மாதிரி அதே மாதிரி இங்க ஒரு இது இருக்கு. இதுதான் முதல்ல பூத்துச்சு. அத விட இது நல்ல ஹைட்டாவே போயிடுச்சு. நானும் கொஞ்ச நாள் பார்த்தேன். இது வந்த மாதிரியே இல்ல பூ. நானும் போ நான் உனக்கு குடுக்க வேண்டியதெல்லாம் குடுக்குறேன். ஆனா நீ பூ வைக்கிறியோ வைக்கலையோ போ. நான் என் வேலைய மட்டும் கரெக்ட்டா செய்றேன் அப்படின்னு செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா இப்ப அங்கங்க அழகா மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு இது. பூவும் இதுல முதல்ல இதுல தான் பூ செம்பருத்தி பறிச்சுட்டேன். முதல்ல நான் பூ பறிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட் ரோஸ்ல. செடி வச்சு எதுவுமே பூவே வரல அப்படின்ட்டு இருந்தப்ப முதல்ல கொடுத்தது இந்த பட் ரோஸ் தான். அந்த ஒரு பூ பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷம். அதுலயும் அவ்வளவு சீக்கிரத்துல பூ வரல. ஃபர்ஸ்ட் மொட்டு வைக்க ஆரம்பிச்சுதா நம்ம செடியை மொட்டு வச்சிடுச்சு அப்படின்னு நினைச்சேன். ஆனா அந்த மொட்டு அப்படியே கருகி அப்படியே இதா அப்படின்னு ஆயிடுச்சு. ஓ, ஒரு பட் ரோஸ் கூட நம்ம செடியில பூக்க மாட்டுதுப்பா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து பார்த்தா மார்னிங்ல செம்மையா பூத்திருந்தது. அவ்வளவு ஹாப்பி. ஒரு பட் ரோஸா இருந்தாலும் அது நம்ம கையால வச்ச ஒரு செடியில பூக்குது அப்படின்னும்போது அவ்வளவு ஹாப்பி. இப்போ பரவாயில்ல. கொஞ்சம் கொஞ்சம் எல்லா இதையும் டிப்ஸையும் கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டு ஒவ்வொரு செடியும் இப்போ பூக்க ஆரம்பிக்குது. பூக்கள் வைக்க ஆரம்பிக்குது. எனக்கு மட்டும் இல்ல, எங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே அவ்வளவு ஹாப்பி. என் பொண்ணு கூட அவ்வளோ ஹாப்பி. அந்த பூ பறிச்சு அத சாமிக்கு வச்சுட்டேன். சாமிக்கு வச்ச பிறகு அது 2 நாள் கழிச்ச பிறகு காஞ்ச போச்சு. பாப்பா இது தூக்கி போட்டுரு அப்படின்னேன். அப்புறமேட்டா பார்த்தா செடியில இருந்து, என்னடா இது இங்க இருக்குது அப்படின்னா, அம்மா அது நம்ம செடியில பூத்த செடி பூவுமா, தூக்கி போட மனசு வரல, அதனால திருப்பி எட்டுன்னு வந்து இதுலயே தூக்கி சொருவிட்டேன் அப்படின்னா. அந்த பூவை தேடினேன், ஆனா எங்க இருக்குன்னு தெரியல. விழுந்துருச்சு, காஞ்சிருச்சு போல இருக்கு.